காரணம். ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கிறதுக்கான விளையாட்டு திடல் அமைக்கப்படும் அப்படின்னு சட்டப்பேரவையில தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு ஒரு நாள் அறிவிப்பு செஞ்சாரு. அது அறிவிப்போட மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 62 கோடியே 78 லட்சம் செலவு பண்ணி கீழக்கரை கிராமத்துல ஜல்லிக்கட்டுக்கான விளையாட்டு திடலை ஏற்பாடு பண்ணாங்க. இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு திடல் 66 ஏக்கர்ல அமைஞ்சிருக்கு. ஜனவரி 24, 2024 அன்னைக்கு காலையில 10 மணி அளவுல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சாரு. சரி வாங்க, இந்த விளையாட்டு அரங்கத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்றதை பார்ப்போம். இந்த விளையாட்டு அரங்கம் கிட்டத்தட்ட 5000 பார்வையாளர்கள் உட்கார்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியை பார்க்குற அளவில் இருக்கு. இந்த அரங்கம் 3 டயர் சிஸ்டத்துல கட்டியிருக்காங்க. அதாவது பார்வையாளர்கள் மாடம் அப்படின்றது 3 அடுக்கா கட்டப்பட்டிருக்கு. இந்த அரங்கத்துல வேற என்னென்ன இருக்கு அப்படின்னா, மியூசியம் இருக்கு, லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் வெட்டினரி ஹாஸ்பிட்டலும் இருக்கு, லைப்ரரி இருக்கு, மாடுபிடி வீரர்கள் தங்கறதுக்கான அறை வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புல்வெளி தோட்டம் இருக்கு. இதெல்லாம் அமைஞ்சிருக்கக்கூடிய பரப்பளவு 83,462 சதுர அடி. இந்த விளையாட்டு திடலை திறந்து வச்ச அன்னைக்கு போட்டிகள் நடத்தப்படும்னு சொல்லியிருந்தாங்க. போட்டி திடல் திறந்ததுக்கு அப்புறம் 500 காளைகள் களமிறங்குச்சு. அதை பிடிக்க